சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட 28 இடங்களில் 23 இடங்களில் தோல்வியடைஞ்ச விவகாரம் இப்போ ஒரு இன்டர்னல் பார்ட்டி லெவலில் அலசப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கட்சி விரோத நடவடிக்கையே இந்த தோல்விக்கு காரணம்னு சில காங்கிரஸ் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் உண்மை கண்டறியும் குழு விசாரணை நடத்திட்டு வருது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா பல வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் 5 எம்எல்ஏக்களில் 2 பேர் அமைச்சராக இருக்காங்க. இன்னும் அதிக எம்எல்ஏ இருந்தால் அதிக அமைச்சரவை பதவி கிடைச்சிருக்கும்ல. தோல்விக்கான காரணங்களை அலசுறதுக்காக அந்த கமிட்டியெல்லாம் அமைச்சிருக்காங்க. பட் அதுலேயே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் நடந்து போச்சுங்க பார்த்திபன். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் நம்ம சென்னை நமக்கு தெரியும் சத்தியமூர்த்தி பவன் அதில் அமைஞ்சிருக்கு. தொண்டர்கள் மோதி கொண்டதால் அங்கே பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. சட்டமன்ற தேர்தல் முடிவு குறித்து காங்கிரஸ் குழுவினர் ஆய்வு செய்து கொண்டிருந்த நிலையில் வட சென்னை நிர்வாகிகள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைக்க இதுக்கு ஒரு குழுவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இப்போ அந்த மோதல் தொடர்பான காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். இந்த காட்சிகளை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட்டருக்கு வழக்கத்துக்கு மேலே டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. நிறைய இடங்களில் பீப் போட வேண்டியிருக்கு. சத்தியமூர்த்தி பவனில் கடந்த காலத்தில் இந்த மாதிரியான முதல் சம்பவங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். முதலமைச்சர் வந்த பிறகு காட்சிகளே மாறி போச்சு. எவ்வளவோ க்ரௌட் அங்கே இருந்தது. எல்லாம் இப்போ காங்கிரஸ் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அமைச்சரவையிலையும் இடம் கிடைச்சிருக்கு. 2 அமைச்சர் இருக்காங்க. மக்கள் மத்தியில் இமேஜ் மாறி இருக்கு. அந்த சண்டை சச்சரவெல்லாம் தாண்டி அவர் அரசில் அங்கம் வகிக்கிற அளவுக்கு பவர் ஷேரிங் அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்போதான் பிம்பம் எல்லாம் மாறி இருந்தது. இதில் ஒரு பீஸ்ஃபுல் கோஆப்ரேஷனை வரும்னு எதிர்பார்த்தா இப்படி அடிச்சுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ரைட். தொடர்ந்து அமைச்சரவையில் இடஒதுக்கீடு என்ற அம்பேத்கரின் 100 ஆண்டு கால கனவை முதலமைச்சர் விஜய் துணிச்சலா நனவாக்கி இருக்கிறாருன்னு புகழாரம் கொடுத்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் அவர்கள். இந்த முன்னுதாரணத்தை காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசுலையும் நடைமுறைப்படுத்த ஜனநாயக சக்திகள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி பதிவிட்டிருக்காரு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.